ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஐசிடி இன்னர் சர்க்கிள் ட்ரேடர் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான மார்க்கெட் டெலிவரி மாடல் அப்டின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாடலோட நேம் பவர் ஆஃப் 3. நீங்க நெறைய பேர் இத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். PO3, AMD செட்டப்ஸ். ஸோ இந்த மாரி இதுக்கு நெறைய பேரும் இருக்கு. ஸோ வாங்க மக்களே, இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி வொர்க் ஆகும் அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியோட செக்லிஸ்ட் என்ன? அட் த சேம் டைம் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்மளோட ரியல் டைம் சார்ட்ல ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பாத்தரலாம் மக்களே. ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ல உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்மார்ட் மணி எப்போதுமே ஒரு ப்ரைஸை 3 ஃபேஸஸ்ல மூவ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அக்கமுலேஷன், செகண்ட் ஃபேஸ் மேனிப்புலேஷன், தேர்ட் ஃபேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்குமுலேஷன்னா என்ன? மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து உங்களுக்கு சைட் வேஸ்ல மூவ் ஆகும். ஒரு லிக்விடிட்டியை ஷார்ட் ரேஞ்சில் பில்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம், ரைட்டா? அண்ட் மேனிப்புலேஷன் அப்படின்னா ஒரு ஃபேக் மூவ், அதுவும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல, அதாவது லிக்விடிட்டி கிராப் இல்லைன்னா ஸ்டாப் ஹண்ட்ஸ் நடக்கும் பட்சத்துல அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தி தேர்ட் ஃபேஸ் விச் இஸ் கால்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னும் போது தான் உங்களுக்கு ரியல் டைமான மூவ்ஸ் வந்து எக்ஸாக்டான டைரக்ஷன்ல மூவ் ஆகுறதுக்கான ஸ்டார்ட் ஆகும், விச் இஸ் அ ஸ்ட்ராங் ட்ரெண்ட் இன்டென்டட் டைரக்ஷன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இங்க தான் வந்து ஐசிடில இருக்கக்கூடிய எல்லா ட்ரேடர்ஸுமே என்ட்ரிஸ் வந்து போவாங்க, ரைட்டா? ஸோ இந்த செட்டப் ஏஎம்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது யூஸ்வலா செஷன் வைஸ்லயும் நடக்கும். அதாவது ஏஷியன் செஷன், லண்டன் செஷன், நியூயார்க் செஷன்லயும் இதை வச்சு நிறைய பேர் செட்டப்ஸ் எடுப்பாங்க. இல்ல அப்படின்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல கீ லெவல் பார்த்துட்டு லோவர் டைம் ஃப்ரேம்ல இந்த ஏஎம்டி செட்டப் இருந்துச்சுனாலும் என்ட்ரிஸ் வந்து போலாம், ரைட்டா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு கீ லெவல் மார்க் பண்ணிட்டு லோவர் டைம் ஃப்ரேம்ல ஏஎம்டி நடந்திருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தாராளமா நம்ம வந்து என்ட்ரி போகலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் மக்களே. ஸோ வாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபர்ஸ்ட் டைகிராமேட்டிக்கா ஒர்க் ஆகுன்றத பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து யூஸ்வலா இது வந்து நான் லோவர் டைம் ஃப்ரேம்ல ஏஎம்டி கன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். ஸோ இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இங்க ஒரு ஹை மார்க் பண்ணிருக்கு, இங்க ஒரு ஹை மார்க் பண்ணிருக்கு, அதே மாதிரி இங்க ஒரு ஹை, அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா லோ. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சை வந்து மார்க் பண்ணிருக்கு. ஸோ கன்சாலிடேஷன் அப்படின்னா பெருசா இந்த ஐயை உடைச்சிட்டு மேலேயும் போகாம, பெருசா இந்த ஐயை உடைச்சிட்டு கீழேயும் வர முடியாம இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இதை தான் வந்து வில் பி காலிங் இட் ஆஸ் அக்குமுலேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம அக்குமுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கலாம், ரைட்டா? அண்ட் லெட்ஸ் மார்க் திஸ் ஆஸ் அன் அ பாக்ஸ் அண்ட் கலர் இட்டுன்னா எல்லோ எல்லோ. ஓகே, ஸோ இந்த ஃபேஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்குமுலேஷன் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒருவேளை இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா, மேபி நான் இந்த லோவை வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த லோவை மார்க்கெட் வந்து உடைச்சிட்டு ரைட்டா ஒரு சின்ன 2-3 லைக் கேண்டில்ஸ் வந்து கொடுப்பான். அதுவும் வந்து நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய கேண்டிலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஓகே, இதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து ஒரு சின்ன டவுன் கீழே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ப்ரீவியஸா இருக்கக்கூடிய லோஸ் இல்லைன்னா ப்ரீவியஸ் செஷன்ல இருக்கக்கூடிய லோ இல்லைன்னா ப்ரீவியஸ் ஈக்குவல் லோ எதுவாக இருந்தாலும் உடைஞ்சிருச்சு, அதாவது இங்க ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஸோ ரீட்டைலர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் கோ ஃபார் அன் ஷார்ட் என்ட்ரி, கரெக்டா? பிகாஸ் இது ஒரு கீ லெவல்ல ஆக்ட் ஆயிட்டு இருந்தது, உடஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மேபி வெயிட் பண்ணி கூட ஒரு என்ட்ரி வந்து போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல ஓகேப்பா மார்க்கெட் இனிமேட்டு கீழே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் லைக் ஒரு செல் என்ட்ரி வந்து போடுறாங்க. அட் த சேம் டைம் ஸ்டாப் லாஸ் வந்து தே வில் கீப் அட் தி அபவ் லிக்விடிட்டி, கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல இப்போ நான் என்ன சொல்றேன்னா இங்க வரும்போதே மார்க்கெட்ல என்ட்ரி போட்டுடுவீங்க. பட் ஆனா மார்க்கெட் என்ன ஆயிடும் அப்படின்னா லைட்டா கீழே வந்துட்டு ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இப்படி வந்து உங்களுக்கு இட் வில் சேஞ்ச் டு மூவ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு
டிஸ்ட்ரிபியூஷன் மூவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்க நடந்துச்சு பாத்தீங்களா, வில் பி காலிங் தட் ஆஸ் மேனிப்புலேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு மேனிப்புலேஷன் வந்து நடந்திருக்கு, ரைட்டா? ஸோ வில் பி காலிங் திஸ் ஆஸ் மேனிப்புலேஷன். அதை வந்து நான் வந்து ஒரு ரெட் கலர்ல மார்க் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஃபேஸ், அதாவது ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஈக்குவல் லோவை மார்க்கெட் உடைச்சிட்டு, ரைட்டா, உடைக்கிற மாதிரி காமிச்சிட்டு நிறைய ரீட்டைலர்ஸை இந்த இடத்துல என்ட்ரி போட வச்சுட்டு அவங்களோட எஸ்எல் எல்லாம் கலெக்ட் பண்ற ஃபேஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வில் பி காலிங் தட் ஆஸ் மேனிப்புலேஷன் ஃபேஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ரெண்டாவது ஃபேஸ். ஸோ லெட்ஸ் மார்க் தட் ஆஸ் மேனிப்புலேஷன், ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னா அக்கமுலேஷன். ஸோ இனிமேட்டு கீழே போகிற மாதிரி ஒரு சின்ன மேனிப்புலேஷன் வந்து நடந்திருக்கும். ஸோ ஆக்சுவலா மேனிப்புலேஷன் நடந்த பிறகு மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டர்ஸ், அதாவது எம்எஸ்எஸ் நடக்கலாம், இல்லைன்னா வந்து சிஹெச்ஓசிஹெச் நடக்கலாம், சிஐஎஸ்டி நடக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸாக்டான ரியல் மூவ் டைரக்ஷன் வந்து வரும். ஸோ அதுதான் வந்து வில் பி காலிங் இட் ஆஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். ஸோ இப்படி தான் வந்து இந்த பவர் ஆஃப் 3 ஆக்சுவலாக வந்து ஒர்க் ஆகும். ஏஎம்டி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மோஸ்ட்லி ரீட்டெய்லர்ஸ் ட்ராப் ஆகுற கான்செப்டே இந்த மேனிப்புலேஷனால் தான். ஆக்சுவலாக அது ஒரு மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது, ரைட்டா? ஸோ வாங்க மக்களே, இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ வந்து இது ஒரு கான்செப்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அக்குமுலேஷன்னா ஓகே, ஈக்குவல் ஹைஸ் அண்ட் ஈக்குவல் லோஸ், இல்லைனா வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்ச்குள்ள சுத்திட்டே இருக்கான் அப்படின்னா வில் பி காலிங் தட் ஆஸ்னா அக்குமுலேஷன், ரைட்டா? அண்ட் ஒன்ஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் ஹையையோ இல்லைனா இந்த ப்ரீவியஸ் லோவையோ உடைக்கிற மாதிரி நமக்கு காமிச்சிட்டு, ரைட்டா? ஸோ இங்க வந்து ரீட்டைலர்ஸை என்ட்ரி போட வச்சுட்ட பிறகு உங்களுக்கு உங்களோட எஸ்எல்ஐ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவான், கரெக்டா? ஸோ அதுதான் வந்து வில் பி காலிங் இட் ஆஸ்னா மேனிப்புலேஷன். ஒன்ஸ் உங்களோட எஸ்எல் ஹண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு அந்த ஃபியூலை வச்சுட்டு இட் வில் ஸ்டார்ட் டுவர்ட்ஸ், அதாவது நல்லா வேகமா வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்க்கு வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதான் வந்து டி. ஸோ ஏஎம்டி. ஸோ இது யூஸ்வலா நிறைய பேர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செஷன்ஸ்ல இதை வச்சு நீங்க அனலைஸ் பண்ணலாம். அதாவது மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா, ஏஷியால அக்கமுலேஷன் நடக்கும், லண்டன்ல ஒரு மேனிப்புலேஷன் நடந்துட்டு நியூயார்க்ல டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும், இல்ல அப்படின்னா ஏஷியால அக்கமுலேஷன் நடந்துட்டு லண்டன்லேயே ஒரு மேனிப்புலேஷன் கொடுத்துட்டு லண்டன்லேயே உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ஸும் நடக்கும். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வைஸ்ல சொன்னாலும் பட் மேஜரா இந்த மாடல் இப்படி தான் ஒர்க் ஆகும். லெட்ஸ் சி இது எப்படி வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜில யூஸ் பண்றது, அட் த சேம் டைம் இதுக்கு என்ன செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஸோ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் வந்து பிடிசி யூஎஸ்டி, அதாவது பிட்காயின் சார்ட்ல இருக்கேன். அண்ட் பிகாஸ் இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் அப்படின்றதுனால பிட்காயின் தான் ஓப்பன்ல இருக்கான். ஸோ அதுலயே இந்த இப்படி ஒரு செட்டப் கிடைச்சது. ஸோ அதனால தான் வந்து நான் எடுத்தேன். ஓகே. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து 30 மினிட்ஸ்ல இருக்கேன். ஸோ யூஸ்வலா நீங்க வந்து எப்போதுமே ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ் எடுக்காம லோவர் டைம் ஃப்ரேம் பயாஸ்க்கு வரவே கூடாது, ரைட்டா? ஸோ நான் வந்து 30 மினிட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்க 1 hour 2 hour நீங்க அப்படி கூட வந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப முன்னாடிலாம் வந்து போகவே தேவையில்ல. ஓவரால் நீங்கள் பார்க்கும்போது மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், ஓகேவா? ஸோ இது வந்து ஓவரால் இதில் பார்க்கும்போது ஒரு நல்ல அப் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு டவுன் கொடுத்துருக்கு, புல் பேக் கொடுத்துட்டு மார்க்கெட் இப்போ வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. இன்னும் இது அப் ட்ரெண்டாகவும் ஆகலை, லைக் இட் இஸ் ஸ்டில் இன். எப்போ வந்து இந்த ஐயை உடைக்கிறானோ அப்போதான் இட் ஸ்டார்ட் டு கன்வெர்ட் அப் ட்ரெண்ட். ஓகே, நான் ஓவரால் பயா சொல்லிட்டு இருக்கேன். இல்ல அப்படின்னா எஸ் இட் ஸ்டில் மூவ்ஸ் ஆன் தி ரேஞ்ச், ஓகேவா? ஸோ இப்போ வந்து லைக் மார்க்கெட் அப்படியே மூவ் ஆயிட்டு இங்க வந்து ரன் ஆயிட்டு இருக்கான். இதான் வந்து நடந்துட்டு இருக்கு when it comes to 30 minutes, ஓகேவா? ஸோ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம இவ்வளோ பின்னாடிலாம் போகணுமா அப்படின்னா நமக்கு தேவை கிடையாது. ஸோ ஏன்னா நம்ம ஸ்கேல்பிங் தான் எடுக்க போறோம். ஸோ வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 5 hours வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட்ல வந்து பெருசா உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட்ஸ் இல்லை. ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட், அதாவது 3 கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து we do have a valid FVG, கரெக்டா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வேலிடான FVG இருக்கு. பட் ஆனால் இது ஹையர் டைம் ஃப்ரேம் 30 மினிட்ஸ், ஓகே? ஸோ வேலிடான FVG அப்படின்னும் போது லெட்ஸ் மார்க் திஸ் ஆஸ் அன் FVG அண்ட் இது வந்து 30 மினிட்ஸ்ல இருக்கக்கூடிய FVG, ஓகே? ஸோ இதுக்கும் ஏஎம்டிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கலாம்.
ஸோ இதுக்கும் ஏஎம்டிக்கும் ஹையர் டைம் ஃப்ரேம்ல பெருசா சம்பந்தம் கிடையாது. பட் நம்ம என்ட்ரி எடுக்க போறது லோவர் டைம் ஃப்ரேம். கரெக்ட்டா 1 மினிட்ல தான் நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். ஸோ இப்போ வந்து யூசுவலா நம்ம எஃப்விஜி மட்டும் மார்க் பண்ணிடலாம் ஹையர் டைம் ஃப்ரேம்ல. மேபி நான் இங்க எஃப்விஜி கிடைச்சனால நான் எஃப்விஜி மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லைக் ஆர்டர் பிளாக் இருக்கலாம், இல்லைனா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பிரேக்கர் பிளாக் இருக்கலாம். ஏதாவது ஒரு பிடிஆரே நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வேலிடான எஃப்விஜி இருக்கும் பட்சத்துல ஐ ஹவ் மார்க் தட் எஃப்விஜி. ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மார்க் பண்ணியாச்சு. அண்ட் இட் இஸ் இன் வாட் இஸ் தட் 30 மினிட்ஸ் ஹையர் டைம் ஃப்ரேம். நவ் லெட்ஸ் மூவ் டு லோவர் டைம் ஃப்ரேம். 1 மினிட்டுக்கு போகலாம். ஸோ 1 மினிட்டுக்கு போகும் பட்சத்தில் ஸோ எக்ஸாக்டாக வந்து என்ன ஆயிருக்குன்னா இதான் வந்து அந்த எஃப்இஜி. ஸோ லாங் டேர்மில் நம்ம பார்த்துருந்த எஃப்இஜி மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லோவர் டைம் ஃப்ரேம்க்கு வருவோம். ஸோ லோவர் டைம் ஃப்ரேமில் எங்கே ஏஎம்டி நடந்திருக்கு ஆக்சுவலி நிறைய பேருக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் அப்படியே நான் விட்டுற மாட்டேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் வந்து மார்க் பண்ணிடலாம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இப்படி மேலே போயிட்டு கீழே வரான். மேலே போயிட்டு ஜஸ்ட் இவ்வளோ வரையும் ட்ரேட் ஆகிட்டு இட் ஸ்டார்டட் டு இதுதான் வந்து நடந்திருக்கு. ரைட்டா? இந்த சார்ட்டை நீங்கள் பார்க்காதீங்க, இது வரையும் இதான் நடந்திருக்கு. திஸ் டைரக்ட்லி ஷோஸ் இது என்ன நமக்கு காமிக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது, அதாவது அக்குமுலேஷன் ஃபேஸ்ல இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ வில் பி காலிங் திஸ் ஆஸ்னா அக்குமுலேஷன். கரெக்டா? ஸோ இதை தான் நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டயக்ராம்ல பார்த்துருப்போம். ஸோ அக்குமுலேஷன் ஃபேஸ் இப்படி தான் ஒரு லோயர் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ நம்ம இதை அக்குமுலேஷன் மார்க் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு வேலிடான அக்குமுலேஷன் பிகாஸ் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஐஸையும் உடைக்காம லைக் கீழே இருக்கக்கூடிய லோஸையும் உடைக்காம மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்ச்குள்ளேயே சுத்திட்டு இருக்கான். ரைட்டா? இப்போ என்ன ஆயிருக்குன்னா ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு இந்த ஹை 1 2 3 4 இது ஹையா கூட கன்சிடர் பண்ணிக்காதீங்க, 4 ஹை. ஓகேவா? இந்த 4 ஹைஸை உடைக்கிறான். அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு ரீட்டைலரோட மைண்ட் செட் இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. இவ்வளோ நேரம் இந்த ஹைஸ் எல்லாம் உடைக்காம, ஓகேவா, கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸா எதுவுமே உடைக்காம என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஸோ கரெக்டாக இந்த கேண்டில் இந்த ஹைஸை உடைச்சிட்டான். கரெக்டா? ஸோ உடைச்சிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஒரு புல் பேக் வந்து கொடுத்துட்டான். ஸோ புல் பேக் கொடுத்துட்டு மார்க்கெட்டில் ஒரு 3 கேண்டில் ஹெவி ஹப். ஓகே, ஸோ 1 2 3 கரெக்டா ஒரு ஹெவி ஹப் வந்து நடந்திருக்கு. இப்போ இதை நீங்கள் 1 மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா லைக் ஜஸ்ட் நீங்கள் 1 மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. கரெக்டா? ஏன் மார்க்கெட் மேலே போகிறான் எதுவுமே புரியாது. பட் ஆனால் நமக்கு ஒரு பிக்கர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இங்கே ஒரு எஃப்விஜி இருக்கான். அந்த எஃப்விஜியோட 50% இன்னும் டேப் ஆகலை அப்படின்றது 30 மினிட்ஸ்லேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா ஒரு அக்கமுலேஷன் ஃபேஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து அந்த 50% ஆஃப் அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்தா பார்த்தீங்களா அந்த 50% ஆஃப் எஃப்விஜியை எடுக்க போய்கிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். பட் எஃப்இஜி ஐசிடி இந்த கான்செப்ட்லாம் தெரியாதவங்க இதில் கண்டிப்பாக லைக் 3 கேண்டில் பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே வந்து என்ன போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் லைக் இந்த கேண்டில் பார்த்ததுக்கப்புறம் அப் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ லாங் வந்து லைக் தே வில் புட் அண்ட் தே வில் எக்ஸ்பெக்ட் டில் திஸ் இந்த அப்பு வரையும் போகும் லைக் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லிக்விடிட்டி எடுக்கிற வரதுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஒரு 2 கேண்டில் மட்டும் மேலே மூவ் ஆகிட்டு தட் வில் ஸ்டார்ட் டு மூவ் டவுன். ஏன் இது நடக்குது அப்படின்னா உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு கீ லெவல் இருக்கான். அவன் தான் எஃப்இஜி 50% ஆஃப் எஃப்இஜி அட்டைன் பண்ணிட்டான். இங்கே உங்களுக்கு ஒரு அக்கமுலேஷன் ஃபேஸும் நடந்துருச்சு. அக்கமுலேஷன் ஃபேஸ்க்கு அப்புறம் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா மேனிப்புலேஷன் ஃபேஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இதை தான் வந்து வில் பி காலிங் இட் ஆஸ் மேனிப்புலேஷன். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஹெவியான மேனிப்புலேஷன் நடந்திருக்கு. அண்ட் லெட்ஸ் மார்க் திஸ் ஆஸ் மேனிப்புலேஷன். எல்லாரோட எஸ்எல்லையும் ஹண்ட் பண்ணிட்டு மார்க்கெட் ரியல் டைரக்ஷனுக்கு மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரியல் டைரக்ஷனான மூவ். ஸோ இப்போ இந்த மூவ் நடந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸாக்டான டிஸ்ட்ரிபியூஷன். ரைட்டா? ஸோ ஒன்ஸ் எப்போ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும் அப்படின்னா இந்த மேனிப்புலேஷனுக்கு அப்புறம் ப்ரீவியஸா இருந்த அக்கமுலேஷன் ரேஞ்ச் கிட்ட கேண்டில் க்ளோஸ் வைக்கும் பட்சத்தில் வில் பி ஹேவிங் அ டிஸ்ட்ரிபியூஷன் மூவ். ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு கிரீன் கலர்ல மார்க் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் மூவ். நான் அதையும் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிடுறேன். ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம எப்படி என்ட்ரி போடுறது இது உங்களுக்கு தெரியணும்ல. இப்போ எப்படி என்ட்ரி போடுறதுனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு கீ லெவல் பீரிய அரேவை கண்டுபிடிக்கணும். அது எஃப்விஜியாக இருக்கலாம், ஆர்டர் பிளாக்காக இருக்கலாம், ரிஜெக்ஷன் பிளாக்காக இருக்கலாம், இல்லை அப்படின்னா லைக் தட் குட் பி எனி பிரேக்கர் பிளாக். ஏதாவது ஒரு பிடிஆரே ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கணும். ஹையர் டைம் ஃப்ரேம்னா 30 மினிட்ஸ் 1 hour 2 hour. ஓகே,
அண்ட் லோவர் டைம் ஃப்ரேம்க்கு வரணும். லோவர் டைம் ஃப்ரேம்ல அந்த கீ லெவலுக்கு முன்னாடி அந்த கீ லெவலோட 50% நான் எஃப்விஜின்றதுனால ஐ அம் டேக்கிங் தட் அஸ் 50% ஆஃப் எஃப்விஜி. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல நமக்கு இந்த இடத்துல ஒரு அக்கமுலேஷன் நடந்துட்டு மேனிபுலேஷன் நடக்குதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணணும். ஸோ அக்கமுலேஷன் இஸ் 2வது செக்லிஸ்ட். 3வது செக்லிஸ்ட் மேனிபுலேஷன் நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஒன்ஸ் மேனிபுலேஷன் நடந்துட்ட பிறகு கேண்டில் க்ளோஷர் வைக்கணும். ஸோ கேண்டில் வந்து நீங்க எங்க க்ளோஷர் வைக்கணும் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸா அக்குமுலேஷன் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த ஹைக்கு கீழ கேண்டில் வந்து க்ளோஷர் வைக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு கேண்டில் க்ளோஷர் வந்து வச்சிருக்கு. ஸோ மேபி இந்த இடத்துல கேண்டில் வந்து இந்த ஹைக்கு கீழ க்ளோஸ் வைக்கல அப்படின்னா, யூ ஷுட் நாட் கோ என்ட்ரி. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கீ ஜோன் வந்து இருக்கணும். 2வது அக்கமுலேஷன், 3வது மேனிபுலேஷன். மேனிபுலேஷன் நடந்துட்டு 4வது செக்லிஸ்ட் கேண்டில் க்ளோஷர். நான் இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறேன். 4வது செக்லிஸ்ட் கேண்டில் க்ளோஷர். ஸோ கேண்டில் க்ளோஷர் வந்து எங்க இருக்கணும் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸா உங்களுக்கு ஒரு கீ லெவல் இருந்தான் பார்த்தீங்களா, இந்த கீ லெவலுக்கு கீழ கேண்டில் க்ளோஷர் வைக்கணும். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ட்ரி போடக்கூடாது. இந்த கேண்டில் தான் இந்த கீ லெவலுக்கு கீழ க்ளோஷர் வச்சிருக்கு. இட் ஷோஸ் இது வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்லயும் ஒரு கன்ஃபர்மேஷன். இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இதுல இருந்து இது நீங்க லைன் பண்ணும்போது லைக் லைனை வந்து டிரா பண்ணும்போது it directly shows it have a MSS மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இல்ல அப்படின்னா CHOCH வந்து மார்க்கெட்ல நடந்திருக்கணும். ஓகே, ஸோ நீங்க ஐசிடி இருந்தா MSSன்னு எடுத்துக்கோங்க, இல்ல எஸ்எம்சி தான் தெரியும்னா CHOCHன்னு எடுத்துக்கோங்க. வாட் எவர் தி கான்செப்ட் இஸ். அண்ட் இங்க வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் தாராளமா நீங்க ஒரு செல் என்ட்ரி வந்து போடலாம். ஸோ நீங்க உடனேயும் என்ட்ரி போடக்கூடாது. கேண்டில் கன்ஃபர்மேஷன் கேண்டில் க்ளோஷரை பொறுத்து தான் யூ நீட் டு கெட் அ செல் என்ட்ரி இயர். ஸோ இந்த கேண்டில் எங்க உங்களுக்கு க்ளோஸ் வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் நீங்க தாராளமா என்ட்ரி வந்து போடலாம். அண்ட் யூ கேன் வெயிட் டில் 1:2. ஸோ 1:2 வந்து ரொம்பவே போதுமான ஒரு விஷயம். அண்ட் ப்ரீவியஸா இருந்த மோஸ்ட்லி உங்களோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க தாராளமா இதை வந்து நீங்க 1:2 ஆர் 1:2.5 வரையும் வெயிட் பண்ணலாம். பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் 1:2 க்ளோஸ் பண்ணிருங்க. ரைட்டா? ஸோ இப்படிதான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும் மக்களே. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல நீங்க ஒரு கீ ஜோன் மார்க் பண்ணணும், பிடி அரே. ஓகேவா? அண்ட் தென் லோவர் டைம் ஃப்ரேம்க்கு வரணும். லோவர் டைம் ஃப்ரேம் அந்த கீ ஜோன் கிட்ட வரும்போது அக்கமுலேஷன் நடந்திருக்கணும். அக்கமுலேஷனுக்கு அப்புறம் மேனிபுலேஷன் நடந்திருக்கணும். மேனிபுலேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஷிஃப்ட், அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இல்ல அப்படின்னா CHOCH நடந்து கேண்டில் க்ளோஷர் வந்து உங்களோட கீ லெவலுக்கு கீழே, அதாவது இப்போ இங்க வேலிடான ஒரு MSSன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வேலிடான MSS ப்ரீவியஸான கீ லெவலுக்கு கீழே கேண்டில் க்ளோஷர் வச்சுட்ட பிறகு தாராளமா நீங்க என்ட்ரி போகலாம் மக்களே. ஸோ இப்படிதான் இந்த AMD செட்டப் ரைட்டா உங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் நீங்க தாராளமா 1:2 இல்லைன்னா 1:2.5 வந்து எய்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ நீங்க நம்மளோட சேனலுக்கு நியூவா இருக்கீங்க அப்படின்னா we are providing entries எஸ்பெஷலி கோல்டு XAUSD நைட்டு டெய்லியும் 8:30 to 9:30 நம்ம டெய்லியுமே லைவ் என்ட்ரிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தாராளமா உங்களால ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னா ஜாயின் அண்ட் ஸ்டார்ட் earn. ஸோ தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட்ஸ் மீட் ஆன் தி நெக்ஸ்ட் எபிசோட்.